எஸ் பேத்தபிசியாலஜி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் இன்ஜுரி. ஓகே, செல் இன்ஜுரி அப்படின்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல்லுலார் டேமேஜ் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் நார்மல் செல் ஃபங்க்ஷன் டியூ டு இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய செல் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுனால இன்டர்னலாக அதாவது உள்ளுக்குள்ளாரையே ஆர்எல்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்க ஃபேக்டர்ஸ் ஆர்எல்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் செல் இன்ஜுரி. ஓகேவா? ஸோ இந்த செல் இன்ஜுரியிலே 2 டைப்ஸ் இருக்கும், ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அண்ட் இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ரிவர்சிபிள்னா பேர்லேயே தெரியுது, திருப்பி ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதாவது அந்த செல்லுக்கு வந்து மைனரான டேமேஜ் தான் இருக்கும். இஃப் தி காஸ் இஸ் ரிமூவ், அந்த காஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த செல் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். அது வந்து ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னா வென் செல் பிகம்ஸ் டூ சிவியர்லி டேமேஜ், ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செல் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி பேக் டு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல் வந்து டெத் ஆகிடும். அந்த சுச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ரோசிஸ், அதாவது நார்மல் செல் டெத் அப்படின்றது தான் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.